அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். முதலிருந்து ஹெரிடேஜ் ராணி சாரி சின்ஸ் 1948 ராணி எம் செந்தில்குமார் நன்றிகளுடன் வாழ்க வளமுடன் அநேக நமஸ்காரம். ஜெய்ராம் ஸ்ரீராம் ஹரே ஹரே ஜெய்ராம். இப்ப நான் போட்டது 120 கவுன்ஸ்ல உங்களுக்கு புள்ளி வச்சு ஜுங்கல் மாங்கா, அது சித்தி டிசைன்னு பேரு. அந்த காலத்துல சித்தி சீரியல் வந்தப்ப வந்தது. இப்ப நான் காமிக்க போறது உடல்ல புட்டா, பார்டர்ல 3 மணி. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க. கிடைக்காத சிலையை காமிங்கன்னு சொல்றேன். கிடைக்கிற சிலை தான் கிடைக்கும், வேற என்ன பண்ண முடியும்? இது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். என்கிட்ட நீங்க வாங்குறப்ப நீங்க சேலை பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அழகான வேலைப்பாடுகளோட சூப்பரா இந்த பக்கம் எல்லாம் கையாலேயே உங்களுக்கு 3 மணி டிசைன் போட்டு நடுவுல புட்டாலாம் வச்சு 2 பக்கமும் டிசைன்ஸ் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா முந்தான இந்த மாதிரி வரும். இது முந்தான ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். எல்லாம் பழைய டிசைன் சார், பழசெல்லாம் நல்லா இருக்கா சார்? புதுசா போடுங்க சார். புதுசா பண்றதுக்கு நேரம் இருந்தா பண்ணிடலாமா? ஓரளவு தான் புதுசு பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் கையாலேயே சாயம் போடுறோம், கையாலேயே சாயம் போட்டு ரெடி பண்றோம். கட்டி பாருங்க, வாங்கி கட்டிட்டு வெளியே போய் பாருங்க. எங்க குவாலிட்டியான சேலை என் கடையில வாங்குற சேலை நீங்க கட்டிட்டு வெளியே போனீங்கனாலே அந்த லுக்கே தனியா வந்துடும். சொல்றீங்க கேக்குது. உன் கடையில வாங்கினா விலை அடேங்க அப்பா எங்கேயோ உச்சியில இருக்கு. 600 ரூபா, 500 ரூபா, 550 ரூபா சேலை கிடைக்குது. என் கடையிலயும் இருக்கு 650 ரூபா. பட் குவாலிட்டி நான் சொல்ல மாட்டேன், கேரண்டி கிடையாது குவாலிட்டி. அதெல்லாம் சும்மா வாங்கி வச்சுக்கலாம், மாத்தி உடுத்திக்கலாம். ஒரு எங்கேயாச்சும் கோயிலுக்கு ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு சேலை தரதா இருந்தா அது வாங்கி கொடுக்கலாம். பட் நம்ம கட்டிக்கிறப்ப கொஞ்சம் குவாலிட்டியா கட்டிக்கணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் விலை ஜாஸ்தி தாமா வரும். சரிங்களா? விலை ஜாஸ்தியா தான் வரும். ஏன்னா குவாலிட்டியா தயாரிக்கிறோம். இதெல்லாம் மெழுகுமா. ஏன் விலை இவ்வளவு வருதுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெழுகு உருவ வச்சு மெழுகாலேயே இதை பூசி இதெல்லாம் ஆட்டு கையாலேயே பிளாக் வைக்கிறதுனால அவ்வளவு விலை வருது. வேலைப்பாடு நிறைய இருக்கனால அவ்வளவு விலை வருது. என்னன்னா சும்மா அவ்வளவு விலை விற்பனா சொல்லுங்க? அதே மாதிரி கலெக்ஷன் சும்மா நான் ஒரு 20 சாரியே 30 சாரியை வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றாலும் கிடையாது. கடைக்கு வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறப்ப அதனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றப்ப ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரத்தான் செய்யும். இப்ப சென்னைக்கு போனீங்கன்னா ஒரு 100 ரூபாய் என் கடையில கூட வாங்குறதோட 350 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து போக்குவரத்து செலவு இருக்கு, அதுக்கப்புறம் அங்க ஒரு கரண்ட் பில்லு, வாடகை எல்லாமே சேர்ந்துருது. இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஊர் விட்டு ஊர் இன்னைக்கு சென்னையில இருந்து மதுரைக்கு மதுரை சென்னைக்கு போறதுக்கு லைட் விழுந்துட போதுமா? தள்ளி உட்காந்துக்கப்பா. சென்னையில இருந்து மதுரை வர்றதுக்கு, மதுரை சென்னைக்கு போறதுக்கு நீங்க ஒரு ஆள் போகணும்னா 4000 ரூபாய் தேவைப்படுது. எவ்வளவு போக்குவரத்து செலவு பாத்தீங்களா? அதுக்கு சென்னையிலேயே கடை இருக்க என் கடை, அங்கேயே நீங்க 4000 ரூபாய்க்கு 5 சேலை வாங்கிட்டு போயிடலாமே, 4 சேலை வாங்கிடலாமே. ரைட், மதுரைக்கு வந்தீங்கன்னா வாங்க, காமராஜர் சாலையில இருக்கு என் கடை. சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்கலாம். வந்தவன்கிட்ட கேட்டு பாருங்க. ஏற்கனவே சேலை வாங்கின கமெண்ட் போடுங்க, தம்பிட்ட வாங்கின சேலை எப்படி இருக்குன்னு. இப்ப இது நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன கலர் சொல்லுவீங்க நீங்க? இது ஒருத்தவங்க சிகப்புன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பிங்க்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ராயரோ சொல்லுவாங்க. இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு, நான் என்ன கலர் சொல்றது? இது ரெட்டிஷ் பிங்க்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ரெட்டிஷ் பிங்க். இது நீங்க என்ன கலர் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இது ரெட்டிஷ் பிங்க், அவ்வளவுதான். ஏன்னா ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? சொல்லிடணும்னா விவரம் சொன்னா தானே. அப்புறம் கலர் மாத்தி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கு, என்னை பேச விடாது போல. முன்னாடி உட்காந்து சேலையை மடிமான்னா என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஐய கடையில பேசுற மாதிரியே இந்த ஆள் தொலை தானே பேசிக்கிட்டே இருக்கான்னு நினைக்குது. நினைப்பு எனக்கு கேக்குது, மைண்ட் ரீட் பண்றேன். இது சட்னி பச்சையில மஞ்சள் கலர்ல உங்களுக்கு 3 மணி டிசைன் அடிச்சிருக்கோம். இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வளவா கொடுத்து சலங்க மாதிரி கொடுத்து மாங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும். இது 2 பக்கமும் வருங்க, சூப்பரா இருக்கும். சேலை குவாலிட்டி மட்டும் பாருங்க. விலை பாக்குறீங்க ரைட்டு. நம்ம இப்ப அரிசி வாங்குறோம், சீரக சம்பா இன்னைக்கு வாங்க போனா 185 ரூபா குபீர்னு ஆகி போச்சு. ஆனா அரிசி வாங்கி தக்காளி சாதம் வச்சோம், அருமையா இருந்துச்சு. ஏன்? அரிசி நயமான அரிசி வாங்கணும். அதே மாதிரிதான் நயமான துணி வாங்கி நயமான சேலை பண்றோம். தக்காளி சாதம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி நம்ம சேலையும் குவாலிட்டியா இருக்கும். இந்த வடிவேலு மண்டைய ஆட்டின மாதிரி இந்த பொண்ணு மண்டைய ஆட்டுதுமா.
அது மூஞ்சியை காட்ட சொல்லமா? நீங்க அதை யாரும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பர்பிள் சொல்லுவீங்க, சில பேர் மெருன்னு சொல்றாங்க, சில பேர் கெம்புன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா எனக்கே தெரியலம்மா. நாங்க வந்து மெருன் சொல்லிடுவோங்க. சரிங்களா? ஓகே, மெருன்ல வந்து இதே மாதிரிதான் சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஒரு பக்கம் வேணா விரிச்சு காமிக்கிறேன். நல்லா பார்டர்ஸ் எல்லாம் நல்லா அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். நடுவுல புட்டா அங்கங்க வரும். கொச கொச கொசன்னு இல்லாம சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கசாமுசான் இருந்தா பிடிக்கும். சரி, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரசனை. நம்ம யார் ரசனையும் குறை சொல்லக்கூடாது. இது வந்து உங்களுக்கு சப்போட்டா கலர்னு சொல்லுவோம். சப்போட்டா தோல் வருது பாத்தீங்களா, அந்த கலரு. இந்த ரவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அடிக்கிறோம், கையாலேயே பிளாக் வைக்கிறது. இப்படி இப்படி சேலை வச்சு நல்லா வச்சு இப்படி பிளாக் பண்ணுவோம். ஒவ்வொரு பிளாக்கா வைக்கிறது, மனுஷால் வேலை பார்க்கறது. திஸ் ஆல் ஆர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், ரைட்? ஹேண்ட்மேட் ப்ராடக்ட். ஆஃப்டர் வாஷ் நாட் ஸ்ட்ரிங் த சாரி. When you visit Madurai, welcome our shop. You go to search in Google Rani 1940. You can get only our shop location. You not get confused. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர வாய்ப்பு இல்லை. ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கலாமே. எங்க கத்துக்க முடியுது? கடையில தமிழ்லயே பேசுறோம். கடைசி 4 லாங்குவேஜ் கலந்து எல்லாம் கலந்து சௌராஷ்டிரா எல்லாமே கலந்து வந்துருது. நாங்க சௌராஷ்டிரியன்ஸுங்க, குஜராத் இருந்து வந்தவங்க. இந்த சேலை தயாரிக்கிறதுக்காண்டியே அந்த காலத்துல வந்து ஒரு 400-500 வருஷம் ஆச்சு. நாங்க அங்கிட்ட இருந்து வந்து சேலை நெய்யறதுக்கு பட்டு நூல்காரர்கள் சொல்லுவாங்க. இப்ப சுங்குடிக்கு பாத்தீங்கன்னா மதுரை தான் GI டேக். ஆமா, இது வந்து உங்களுக்கு ரெட். அப்ப நான் காமிச்சது அது கொடுப்பான் கரெக்டா அந்த பொண்ணு மடிச்சுக்கிட்டு. இப்ப தெரியுதுங்களா? இது பியூர் ரெட்டு, இது ரெட்டிஷ் பிங்க். தெரியுதுங்களா வித்தியாசம்? இந்த பூ வேற, இந்த பூ வேற. எப்படி இருக்கு இந்த பூ? இதுல எந்த பூ நல்லா இருக்கு? இந்த பூ நல்லா இருக்கா, இந்த பூ நல்லா இருக்கா? ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். இந்த கஸ்டமர்ஸ் தான் கரெக்டா சொல்லுவாங்க. என் கடைக்கு வர கஸ்டமர் சொல்றத வச்சுதான் நான் சில தயாரிப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க எங்களுக்கு எங்க ஓடுது மண்டையில? கஸ்டமர் தான் சொல்லுவாங்க, இந்த கலர் போடுங்க சார், இந்த காம்பினேஷன் போடுங்க சார் சொல்லி அதை அப்படியே உள் வாங்கிடுறது. அப்படியே வடிவேலு மாதிரி உள் வாங்கி வெளியப்படுத்துறது. அப்புறம் நம்மளா சொல்லிக்கிறது, என் கடை சேலை எப்படி சூப்பரா இருக்குங்களா? கிடையாது, கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குற ஃபீட்பேக் தான். நமக்கு எங்க ஒவ்வொரு லேடிஸ்ட இருக்கிற ஒவ்வொரு ஐடியா இருக்கு பாத்தீங்களா, தீ மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பர். அப்பதே பார்த்தது மெரூன்ல வெள்ளை புள்ளி. இது வந்து மெரூன்ல வந்து உங்களுக்கு மஞ்சள் புள்ளி. சில பேரு கலர் புள்ளி தான் உடுத்துவாங்க. ஆமா, கலர் புள்ளி தான் உடுத்துவாங்க, சூப்பரா இருக்கும். சரிங்களா? நீங்க இப்ப நவராத்திரி வருது, தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. தேவைதான், தேவைப்படும், வாங்கி கட்டணும். 9 நாள் நவராத்திரி கொண்டாட போறோம். இந்த தேவி கருமாரி சக்தி எல்லாரும் வந்து எல்லார் வீட்லயும் நல்லதா நடக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். துன்பங்கள் விலகணுங்க. ஆமா, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நடப்பது எல்லாம் ஆண்டவன் செயல்னு சொல்லிட்டு கடந்து போயிருங்க. ஆமா, வயசான காலத்துல நம்ம தனிமையில இருப்போம். அப்ப ஏதாச்சும் ஒரு மண்டையில ஓடும், அந்த மண்டையில ஓட விடக்கூடாது. ஆமா, எல்லாம் நடக்கட்டும் போயிருங்க. எனக்கு வயசாச்சு இல்ல, எனக்கு அந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா, அதனால சொல்ல வர்றேன். ரைட்டா? அதிக பிரசங்க தானே பேசாத, அவன் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டீங்க. கேக்குது, பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் 4 பேர் வஞ்சாலும் வஞ்சிட்டு போட்டோம். நம்ம வந்து அமைதியா வாழ்றதுக்கு உண்டான வேலைகள் தான் அந்த பகவான்கிட்ட வேண்டி கேட்டுக்கணுங்க. அவ்வளவுதாங்க. அந்த பகவான் கொடுத்தே தீர்வார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த பகவான் கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? ரைட். கடையே சேலை நான் விரிச்சு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இது வந்து கருப்பான்னு கேட்பீங்க. கருப்பு இல்ல, நேவி ப்ளூல வந்து ராமா கிரீன். சரிங்களா? நேவி ப்ளூ ராமா கிரீன் சூப்பரா இருக்கும். இது முந்தான எல்லா சேலையும் அப்படித்தான் வரும். ஓகே, ரைட். இப்ப இந்த சேலை எப்படி காட்டுறேன், நல்லா இருக்குங்களா? ரைட். இதுல தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. லென்த் 5.5 மீட்டரு, ஹைட் 46 இன்ச்சு. அதே மாதிரி வந்து சேலை நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். You go to normal wash also and machine wash also possible. After wash not in the colors and the colors also not faded. You go to sweat in shadows only. நிழல்ல மட்டும் போடுங்க. ஏன்னா பருத்தி, இது காட்டன், விவசாய பொருள், இதுல எதுவுமே மிக்சிங் இல்லை. சுட சுட வெயில்ல கொண்டு போய் போட்டுறாங்க. சுட்டரிக்கிற வெயில்ல சேலையை போட்டுறாங்க. தயவு செஞ்சு
நிழல்ல போடுங்க. ரொம்ப துவைச்சு அடிச்செல்லாம் துவைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வடிவேலு சொன்ன மாதிரி அடிச்சு துவைச்சு விட்டு போட்டு பின்ன அயன் பண்ணி விட்டு போகலாம்னு சொல்லிட்டு தொங்குவான் பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீட்டா அலசி உதறி காய போட்டீங்கன்னா அயனிங் தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. நன்றிங்க. ஓகே, நான் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த வீடியோ வந்து சாயந்தரத்துக்கு மேலதான் எடுக்க முடியும், கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்களா? ஏதாவது தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க தம்பிக்கு. நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8825452727. அதே மாதிரி கடை அட்ரஸ் வந்து காமராஜர் சாலையில பாரம்பரியம் ராணி சாரீஸ் 1948 ராணி எம் செந்தில்குமார்னு போட்டிருக்கும். ஹெரிட்டேஜ் ராணி சாரீஸ் சர்ச் பண்ணுங்க. ஓகே, அந்த ஆண்டவன் நல்ல என்றும் உங்கள் வீட்டில் பாயட்டும், ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிட்டட்டும், அமைதி நிச்சயமா நிலவணும். அப்பதான் ஆரோக்கியம் செழிக்கும். ஆரோக்கியமும் செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.